உங்கள் யார் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்ப இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நம்மிடத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார், கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். குர்ஆனை பார்த்து ஓதுகின்ற நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். எனவே இந்த விஷயங்களை நம்மளுடைய வாழ்நாளில் இந்த ரமதானுடைய காலத்தில் எவ்வளவு முனைப்போடு எவ்வளவு நமக்கு வேலைப்பாடுகள் இருந்தாலும் இல்ல ஒரு குர்ஆனையாச்சும் நான் கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு குர்ஆனையாச்சும் நான் பரிபூரணப்படுத்தணும், இல்ல நான் ஒன்றுக்கு மேல் 2ஐ நான் ஓத வேண்டும், 3ஐ நான் ஓத வேண்டும் என்ற ஒரு வைராக்கியங்கள் நம்மிடத்தில் எப்படி இருந்ததோ அந்த வைராக்கியங்களை நம்முடைய வாழ்நாளில் பின்பாகவும் இதற்கு பின்பாகவும் நாம் தொடர வேண்டும் என்பதை நம்முடைய மனதில் நாம் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப குர்ஆனுக்கான சிறப்பு அல்லாஹ் குர்ஆனை சொல்லும்போது இன்னா அன்ஸல்னாஹு இலைக லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாம் இந்த வேதத்தை நாம் ஏன் இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர், இருளில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்கள் பல்வேறு விதமான அழுக்கு நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக ஒரு பிரகாசத்தின் பக்கம் ஒரு நேர்வழியின் பக்கம் அவர்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனை நாம் அருளி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்கிறார். சரி, இதை நம்ம வெறுமனே ஓதுனா மட்டும் நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அப்ப ஓதக்கூடியவர்கள் அவர்கள் இதற்கான அர்த்தங்களையும் படிப்பதன் மூலமாக அல்லாஹ் இந்த வசனத்திற்காக வேண்டி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார் என்ற ஒரு விஷயங்களை நாம் அறிவதன் மூலமாகத்தான் இது போன்ற சிறப்புகளையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கான நாளை மறுமையில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து சொர்க்கம் என்று ஒரு மனிதனுக்கு விதியாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த மனிதனுக்கான இடம் என்பது எதுவரை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கான இடம் எதுவரை என்பதற்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவான், வர்த்தகி இக்ரா வர்த்தகி, நீங்கள் யார் குர்ஆனை ஓதியவர்களாக இந்த உலகத்தில் இருந்தார்களோ அவர்கள் நீங்கள் குர்ஆனை இப்பொழுது நீங்க ஓதுங்க. வரத்தில் கமா துரத்தல் ஃபி துன்யா, இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி ஓதி கொண்டிருந்தீர்களோ அதே மாதிரி நீங்க ஓதுங்க. யாரு இதுல பிழையோடு ஓதினார்களோ மிகவும் யார் தட்டு தடுமாறி ஓதினார்களோ அல்லாஹ் அதற்கு தனியா சொல்றான். நல்லா ஓதுறவங்களை காட்டிலும் அவங்களுக்கு 2 மடங்கு நன்மைகள் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதுவே அப்ப இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி ஓதுகிறீர்களோ ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு அடியார்களிடம் விரும்புவது இந்த குர்ஆனை அழகிய முறையில் ஓத வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். இன்னைக்கு குர்ஆன் தராவீஹ் அப்படிங்கிற அந்த தொழுகையில நம்ம ஏற்படுத்துவதற்கான ஒரு பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால் குர்ஆனை யார் ஓத தெரியாம இருக்கிறாங்க அவங்க கேட்கணும், அப்படியாச்சும் அவங்க ஒரு குர்ஆனை ஒரு சத்தம் பண்ண ஒரு இது இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த ஒரு அழகிய முறை ஏற்படுத்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய கிருபையில அது இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதுல ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஓதக்கூடியவங்க கேட்கக்கூடியவர்களுக்கு இதமாக கேட்கக்கூடியவர்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்திருக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் சம்பூர்ணமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் முற்பட்டாலும் இருப்பவர்கள் அப்படி ஓத விடுவது இல்லை. அதனால தராவீஹ் தொழுகைக்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் விரைவாக ஓதினார் என்று சொன்னார்கள் அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, குர்ஆனை மெதுவா பொறுமையா ஓதுங்க, குர்ஆனை பொறுமையா ஓதுங்க, ஏன்னா நாங்கெல்லாம் காது கொடுத்து கேட்க நீங்க சொல்லுங்க. அப்படி அவங்க ஓதுறாங்களா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இதற்காக வேண்டி அவர்கள் பல சிரமங்களை எடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுக்காக வேண்டியும் அதை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் முயல்கின்ற பொழுது அந்த முயற்சிக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். இந்த குர்ஆனை நல்ல முறையில் நாம் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்வார்களே, அவைதா குர்ஆன் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆன் உங்களிடத்தில் ஓதப்பட்டது என்று சொன்னார் அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா. எனவே இந்த தராவீஹ் தொழுகைகளில் எங்க நமக்கு ரொம்ப சீக்கிரமா முடிக்கிறாங்க, எங்க நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகுறாங்க, இப்படி எல்லாம் நீங்க சிந்திக்கவே சிந்திக்காதீங்க.
இன்னும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளில் எங்கு கால தாமதம் செய்கின்றார்களோ அங்கு போய் தொடுங்க, அங்கு போய் தொடுங்க. ஏன்னா இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு உபரியான ஒரு வணக்கம். இதுல ஒரு கூடுதல் குறைவுகள் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு இதுக்காக வேண்டி எவ்வளவோ அந்த கடைசி அந்த 10கள், அந்த கடைசி 10 அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் 30 நாட்களும் அவர்கள் இரவு முழுவதும் அவர்கள் என்று வழங்கியுள்ளார்கள் என்பதை நாம் ஹதீஸ்கள் மூலமாக பார்க்கின்றோம். அப்ப அந்த அடிப்படையில் நாம் கடைசி 10 என்று இல்லாமல் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 20லும் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குர்ஆனை நல்ல முறையில் நாம் கேட்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் இந்த குர்ஆனை இந்த மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமாக அருளியிருக்கின்றான் என்பதை நாம் இதை அதிகமாக நாம் சிந்தித்து இதை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் தான் நாம் உணர முடியும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், உங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இதா அராத அன் யதஹத்தத மஅ ரப்பி, ஒரு மனிதன் தன்னுடைய ரப்போடு அவன் பேச வேண்டும் என்று நாடினான், ஃபல்யக்ரஇல் குர்ஆன், அவன் குர்ஆனை ஓதட்டும் என்பதாக சொல்வார். எவ்வளவு பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த விஷயம், அப்ப அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய நிலைமை என்பது இரண்டு. ஒன்று, ஒரு மனிதன் அவன் தொழுகையில் நேரடியாக அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மட்டும்தான் அந்த தொடர்பு இருக்கின்றது. முனாஜாத் என்று சொல்லக்கூடிய அந்த ரகசிய பேச்சு என்பது அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும், யார் தொழுகின்றார்களோ அந்த அடியார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இறைவனோடு பேச வேண்டும் என்று அவன் விரும்பினான் என்று சொன்னார், அராத அன் யதஹத்தத மஅ ரப்பிஹி ஃபல்யக்ரஇல் குர்ஆன், அவன் குர்ஆனை ஓதட்டும் என்று, குர்ஆனை ஓதிக்கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த நோன்பில் எந்த அளவிற்கு ஒரு முனைப்போடு இந்த நோன்பை நாம் பயன்படுத்தினோம், அந்த முனைப்புகள் நம்மிடத்தில் தொடர வேண்டும். நாம் இதோடு நாம் விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நோன்பின் பரக்கத்தின் காரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் அந்த மாற்றங்களையும் நாம் நம்மிடத்தில் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நோன்பிற்காக வேண்டி எந்த ஒரு பாவமான காரியங்களை நினைக்கும் போதும் கூட நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்ற அந்த சிந்தனை உங்களை தடுத்ததல்லவா, அந்த சிந்தனை நாளை இந்த நோன்புக்கு பின்னாலும் நம்மிடத்தில் நாம் தொடர வேண்டும். மிகப்பெரிய ஆயுதமாக இந்த நோன்பின் மூலமாக ஒட்டுமொத்த மனிதனுடைய அவனுடைய இன்னைக்கு நம்ம அறிவியல் கூற்றை நாம் நம்புகின்றோம். ஒரு மனிதன் நோன்பு வைத்திருப்பதன் மூலமாக அறிவியல் ரீதியாக என்னென்ன அவருடைய உடலில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை அறிவியலுடைய கூற்றை நாம் நம்புகின்றோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல்லாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நோன்பை இந்த மனிதனுக்கு எதற்கு கடமையாக்கி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் குர்ஆனின் மூலமாக, ஹதீஸ்களின் மூலமாக விளங்கவில்லை என்று சொன்னாலும் கூட இது போன்ற அறிவியலுடைய ஆய்வின் மூலமாகவும் நாம் விளங்குகின்றோம் அல்லவா. அல்ஹம்துலில்லாஹ், அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய மிக பிரதானமாக அவனுடைய உள்ளம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க இல்லையா, ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த உடலிலும் ஒரே ஒரு பகுதி இருக்கின்றது, அந்த பகுதி நல்லதாக இருந்தது என்று சொன்னால் அவனுடைய ஒட்டுமொத்த தேகமும் நன்றாக இருக்கும். அந்த ஒரு பகுதி மட்டும் சீர்குலைந்து விட்டது என்று சொன்னால், கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்த உடலும் அவனுக்கு கெட்டு போய்விடும் என்று சொல்வார்கள் அல்லவா. அந்த ஒரு பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா வஹியல் கல்ப், அதுதான் மனிதனுடைய இதயம் என்பதாக சொல்வார்கள் அல்லவா. இந்த இதயம் தான் இந்த நோம்பின் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றது. இந்த இதயத்தின் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த மனிதனுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய எல்லா விஷயங்களும் இந்த நோன்பின் மூலமாக பாதுகாக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நோன்பு என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய, பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் அருளி இருக்கின்றான். அந்த அருளப்பட்ட அந்த நோன்பினுடைய இறுதியில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாம் நோன்பிலிருந்து நோன்பின் பரக்கத்தின் காரணமாக நமக்கு என்னென்ன சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்கின்றதோ எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் நம்மை விட்டு அகற்றி ஒரு முழுமையான, ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதர்களாக இந்த நோன்பின் மூலமாக எந்த நல்ல அமல்களை நாம் எடுத்துக்கொண்டோமோ அந்த நல்ல அமல்களை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும்